வணக்கம். தமிழ் எண்ணின் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதி வேண்டி செம்மணியில் ஏற்படும் அணையா தீபம் 3 நாட்கள் முன்னெடுக்க ஏற்பாடு. சட்டவிரோதமான முறையில் 30 கைதிகள் சிறையிலிருந்து விடுவிப்பு. பருத்தித்துறை பிரதேச சபையின் புதிய தவிசாளரின் அதிரடி நடவடிக்கை. தமிழர் பகுதியில் மண்வெட்டியால் தாக்கப்பட்ட குடும்பஸ்தர் உயிரிழப்பு. வீட்டில் பணம் அச்சடித்து கடையில் பொருள் வாங்க சென்ற நபர் கைது. வாழைச்சேனை மாவடிசேனையில் சந்தேகத்திற்கிடமாக நடமாடிய 2 இளைஞர்கள் கைது. தொடர்பன விரிவான செய்திகள். செம்மணியில் எலும்புக்கூடுகளாக மீட்கப்படும் உறவுகளுக்கு நீதி வேண்டி அணையா தீர்ப்பம் ஏற்பட உள்ளதாக மக்கள் செயல் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் ஊடக சந்திப்பை முன்னெடுத்த குறித்த குழுவின் ஏற்பாட்டு குழுவின் பிரதிநிதிகள் இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் பலரது உடலங்களை தாங்கிய மனித புதைகுழிகள் தமிழர் தாயகமெங்கும் அதிகரித்து செல்கின்றதே தவிர தீர்வுகள் எதுவும் கிடையாத பேசு பொருளாகவே அது நீடித்து செல்கின்றது. அவ்வாறான நிலை இனியும் தொடரக்கூடாது. தமிழ் மக்கள் இழந்தவற்றையும் அதற்கான தீர்வுகளையும் பெற்றுக்கொள்ளும் பொறிமுறையை நோக்கிய வகையில் மக்கள் மையப்படுத்தப்பட்ட வகையில் அணையா தீபம் போராட்டம் ஒன்று ஜாழ் செம்மணியில் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் மக்கள் செயல் அமைப்பு தெரிவித்துள்ளது. குறிப்பாக செம்மணி மண்ணில் புதையுண்டு போன உறவுகளுக்கு நீதி வேண்டிய போராட்டமான அணையா தீபம் என்ற பெயரில் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் 30 கைதிகள் சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஜனாதிபதி மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி சிறை கைதிகளை விடுவிப்பது குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு ஏற்கனவே விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெனரல் துஷார ஊப்புல்தெனியோ தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். விடுவிக்கப்பட்ட குழு பல்வேறு பிரிவுகளின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் எந்த அடிப்படையில் விடுவிக்கப்பட்டனர் என்பதையும் விசாரித்து வருவதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஜனாதிபதி மன்னிப்பை வழங்கிய 37 நபர்கள் விடுவிக்கப்படவில்லை என தகவல் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பருத்தித்துறை பிரதேச சபையின் புதிய தவிசாளராக அண்மையில் ஜுகதீஸ் அவர்கள் தெரிவானார். இவர் தமது கடமைகளை பொறுப்பேற்றதன் பின் நேற்றைய தினம் தமது பிரதேச சபைக்கு உட்பட்ட பல இடங்களை பார்வையிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் முதல் கட்டமாக உடுத்துறை மற்றும் மருதங்கனி கிராமங்களில் இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள புனரமைப்பு செய்யப்பட உள்ள வீதிகளை பார்வையிட்டதுடன் மற்றும் வீதிகள் இல்லாமல் மணல் மேடாக இருக்கும் பாதைகளை வீதிகளாக மாற்றும் நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளார். இதன்பின் பாடசாலைகளுக்கு விஜயம் செய்த தவிசாளர் மருதங்கனி மற்றும் ஆழியவளை மற்றும் உடுத்துறை பாடசாலைகளில் கல்வி கற்கும் தற்போது புலமை பரிசில் பரீட்சையை எதிர்நோக்கவுள்ள மாணவர்களுக்கு புத்தகங்களை தவிசாளரால் வழங்கி வைத்தார். இதன்பின் குடத்தனை கிராமம் பல காலமாக எதிர்நோக்கும் பிரச்சனையான பருத்தித்துறை நகர சபையால் குப்பைகள் அகற்றப்பட்டு தற்போது குப்பை மேடாக காணப்படும் குடத்தனை குப்பைமேட்டு பகுதிக்கு சென்று அப்பிரச்சினைக்குரிய இடத்தினை நேரடியாக பார்வையிட்டதும் போல் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளையும் நேரடியாக கேட்டறிந்தார். நண்பரால் மண்வெட்டியால் தாக்கப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். செல்வபுரம் வடக்கு வவுனிக்குளத்தை சேர்ந்த கதிர்வேல் பிள்ளை கண்ணதாசன் என்ற 56 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவர் அனிச்சயங்குளம் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்துள்ளார். இவர் பணிக்கு செல்வதற்கு முன்னர் கடந்த 10ஆம் தேதி இரவு 7 மணியளவில் தனக்கும் தமது 2 நண்பர்களுக்கும் உணவு வாங்கி கொண்டு சென்றுள்ளார். மூவரும் உணவருந்திய பின்னர் குறித்த நபருக்கும் அவரது நண்பர்களில் ஒருவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரது நண்பர் மண்வெட்டியால் தாக்கிவிட்டு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். சரணடைந்தவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் குறித்த பகுதிக்கு சென்ற நட்டாங்கண்டால் போலீசார் இரத்த வெள்ளத்தில் மயக்கமடைந்து இருந்த குறித்த நபரை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். மல்லாவி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அதன் பின்னர் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று இறுதியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர்.
இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் அதிகாலை 1 மணியளவில் அவர் உயிரிழந்துள்ளார். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கண்டி உடுவையைச் சேர்ந்த 32 வயதுடைய ஒரு நபர் நேற்றைய தினம் ஹரலத்த போலீசாரால் போலி நாணயங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். கடை ஒன்றில் 5000 ரூபாய் போலி நோட்டை பயன்படுத்த முயன்றதாக புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசார் இவரிடம் 3 5000 ரூபாய் போலி நோட்டுகள், 2 500 ரூபாய் நோட்டுகள் மற்றும் 2 100 ரூபாய் போலி நோட்டுகள் கைப்பற்றப்பட்டது. சந்தேக நபரின் வீட்டில் நடாத்தப்பட்ட தேடுதலில் போலி நாணயங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பல அச்சுத்தாள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் 9 50 ரூபாய் நோட்டுகளும், 4 100 ரூபாய் நோட்டுகளும், 4 500 ரூபாய் நோட்டுத்தாளும் மற்றும் 6 5000 ரூபாய் நோட்டுத்தாள்களும் அடங்கும். மேலதிக விசாரணையில் கலஹெதரில் உள்ள ஒரு இடத்தில் போலி நாணயங்கள் அச்சிடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இடத்தை போலீசார் கண்டறிந்துள்ளனர். மட்டக்களப்பு பாலச்சேனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மாவடிச்சேனை பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக நடமாடிய 2 இளைஞர்களை நேற்றைய தினம் இரவு கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மாவடிச்சேனை MK எரிபொருள் நிரப்பு நிலைய பிரதான வீதி பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக 2 இளைஞர்கள் நடமாடியுள்ளனர். இதனை அவதானித்த பொதுமக்கள் இருவரையும் அடக்கி பிடித்து பாலச்சேனை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இவ்வாறு கைதானவர்கள் மட்டக்களப்பு சந்திவெளி பகுதியை சேர்ந்த 18 மற்றும் 25 வயது மதிக்கத்தக்க 2 இளைஞர்கள் என அடையாளம் காணப்பட்டனர். இவர்களிடமிருந்து மிளகாய்த்தூள், கையுறை மற்றும் முகக்கவசம் ஆகிய பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைதான இருவர் தொடர்பாகவும் பாலச்சேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.